ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி சண்டே மார்னிங் எந்திரிச்சதே லேட்டு. சரி ஓகே, நம்ம எந்திரிச்சிட்டோம். கிச்சன் போயிட்டு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணுவோன்னு போய் பார்த்தா காலங்காத்தாலங்க ஒரு டீ போட்டு குடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுத்து ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, டீ போட்டு குடிச்சிட்டு கையோட மட்டன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். மட்டனும் ரத்தமும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக மட்டன் செய்யணுன்ற முடிவில் தான் இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் எடுத்து. ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறோம். பட் ரொம்பலாம் எடுக்கல, ஏன்னா மட்டன் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்கும், பட் இந்த டயட்டில் இருக்கிறனால மட்டன் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். சும்மா 2 பீஸ் அப்படி தான் எடுப்பேன். எனக்கு வந்து மார்னிங் கவுனி கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி இருக்குல்ல, அது சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, தக்காளி கட் பண்ணிவிட்டு, உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மட்டனுக்கு பொதுவாக உருளைக்கிழங்கு போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் திருநெல்வேலி ஸ்டைல்னு சொல்லலாம் அது. உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து வாட்டரில் போட்டு வச்சாச்சு. தேங்காய் ஒரு சைடு கீறி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு மேலே வாங்கலை, ஏன்னா இருந்து போயிடுச்சுன்னா யார் சாப்பிட்றது. அதனால் நல்லா எலும்பு சதையமாக வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு ரத்தம் வாங்கிட்டு வர சொன்னேன். ரத்தம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து முடியெல்லாம் அதில் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே பிணைஞ்சிட வேண்டியதான். நல்லா சின்ன சின்னதாக பீஸாக வர மாதிரி பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பொரியல் பண்ணும்போது நல்லா டக்குன்னு ரெடி ஆகிடும். நல்லா பிணைஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போக முடியல. ரீசன் வந்து நைட்டு லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. இந்த தடவை வந்து வண்ணாரப்பேட்டைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். அங்கே வந்து வீராஸ் ஷாப் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து எடுத்தோம். பட் கெவின் லெவினுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 ஜீன்ஸ் எடுத்தோம் அப்படின்னாலே 5000 ஆகிடும். அப்படி பார்க்கும்போது வீரோஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் 3 எல்லாமே எடுத்தாச்சு. எனக்கு வந்து தீபாவளி ட்ரெஸ்ஸுன்னு எடுக்கல, சும்மா நார்மலாக வெஸ்டர்ன் வேறு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தீபாவளிக்கு அது சூட் ஆகுமான்னு தெரில. திரும்ப நான் வந்து சாரீ எடுக்கணும். ஸோ நான் அங்கே வீராஸில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுன்றதை ஒரு vlog போடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சாரீ வாங்கிக்கிறேன். வாங்கினதுக்கப்புறம் நான் vlog போடுறேன், சரிங்களா? இப்போ வந்து கடுகு, கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா அதை வந்து சாட்டே பண்ணணும். இதிலே நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ரத்தம் போட்டதுக்கப்புறம் தான் உப்பு போடுவேன். ரத்தத்தில் ஆக்சுவலாக உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து அளவாக தான் போடணும். இப்போ ரீசன்ட் டேஸில் உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க. ஏன்னா கை சும்மா இல்லாமல் நல்லா அள்ளி போட்டுடுறேன்னா வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ஆகிடுது. டேஸ்ட்டே மாற்றி விட்டுருது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ பேசிக்காக இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபைனலாக அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ரத்தத்தை ஊற்ற போகிறேன். இது வந்து கெவின் லெவின் சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் எப்படியாவது பழக்கணும் இதெல்லாம். அதனால் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வாட்டரியாக இருக்கா, பட் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக மூவ் பண்ணிட்டீங்க அவ்வளோதான், அடி பிடிச்சிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக கிண்டி விடணும். நான் வந்து எப்போவுமே ஹை ஸ்பீடில் வச்சு தாங்க குக் பண்ணுவேன். எனக்கு பொறுமையாக சிம்மில் வச்சு குக் பண்ணுறது வந்து என் மைண்டை பொறுத்து தான் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு டக்குன்னு ரெடி பண்ணோம். பசங்களும் சாப்பிடல, மணி வந்து 10:30 ஆக போகுது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டேன்னா, இது வந்து உப்பு போட்டதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த கலரே வந்து ரெட் வந்து மெரூனாக மாறும், மெரூன் வந்து கருப்பாக மாறும். அதை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சமாக கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது. இப்போ டார்க் மெரூன் கலரில் ஆயிடுச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா அதை மூடி வச்சிடலாம். ஏன்னா தண்ணியும் ரத்தமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதை வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ரத்தம் வந்து பிரிஞ்சு நீட்டாக வந்துடும். மூடி வச்சிரும். சைட் பை சைடு வந்து நான் மட்டனும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் மட்டனுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளிலாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, இது வந்து 1 part ரெசிபி மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணுற மெத்தட் மட்டன் குழம்பு. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அது நல்லா கூழ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மட்டன் போடுங்க. மட்டன் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் மட்டன் வந்து நல்லா வேகணும். உடனே நம்ம மட்டனோட தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், சைட் பை சைடு எனக்கு வந்து தேங்காயும் உள்ளே தேங்காய் போட்ட கிளிப்பிங் வந்து எடுக்கல. தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா தண்ணி இருக்கிற அளவுக்கு அதை வந்து வறுக்கிறேன்.
எனக்கு ஒரு டவுட் இருக்குது இதில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து நான் செகண்ட் டைம் செய்கிறேன். பட் டேஸ்ட்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் டவுட்டில் இருந்தது. யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க, எல்லாமே சர்ச்சில் இருப்பாங்க. அதனால் சரின்ட்டு நானே செஞ்சுட்டேன். அடுத்து மட்டனை கவனிக்க ஆரம்பித்தேன். மட்டனுக்கு வந்து தேங்காயோட அரைக்கிறதுக்கு கசகசா, ஜீரகம், சோம்பு, ஒரே ஒரு பட்டை போட்டு அதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ மட்டனுக்கு வந்து வறுத்து அரைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி போடுறதுனால கொஞ்சம் ரொம்ப ஹெவி மசாலா இல்லாமல் இட்லிக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த தடவை இந்த ஸ்டெப்பு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கெவின் வந்து ரத்தம் அப்படின்னாலே ரத்தத்தை சாப்பிட்றதா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால சாப்பிட மாட்டாங்க. பட் மட்டன் குழம்பு நல்லா சாப்பிடுவேன். மட்டன் குழம்பு வந்து நல்லா உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கேன். பெருசாக நான் வறுத்து அரைச்செல்லாம் போடல, எப்பவும் போல போடல. மசாலா வந்து கம்மியாக போட்டு சாப்பிடணும்னு ஆசை. அதனால் மசாலா வந்து ரொம்ப கம்மியாக மினிமலாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். மட்டன்னாலே அந்த விசில் வச்சு எடுக்கிறோம்ல, அது வந்து டக்குன்னு வேலை முடியும். இல்லைன்னா ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டே கிடக்குமா. ஸோ இப்போ முடிஞ்சுது. கொஞ்சம் நல்லா வாட்டரியாக வைக்கணும். ஏன்னா இது வந்து வேறு எந்த சமையலுமே இல்லை. காலை எஞ்சதே லேட்டு. ஏன்னா தீபாவளி பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே வந்து 10:30 ஆயிடுச்சா. அதனால் மார்னிங் எழுந்திரிச்சதே 8:15 தான் எழுந்திரிச்சேன். ஆட்டி வச்ச மாவு அதை கூட நான் உள்ளே எடுத்து வைக்கல, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் அவசரமாக எழுந்திரிச்சு உப்பு கம்மியாக இருக்கும். அவசரமாக எழுந்திரிச்சு மாவு இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு தூங்கிட்டு திரும்ப படுத்துட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இட்லி, மட்டன் குருமா கூட இல்லை, மதியானத்துக்கும் சேர்த்து குழம்பாவே வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் சமாளிக்க வேண்டியதான். அதான் அவசரமாக வைக்கிற குழம்பு எப்பவுமே சூப்பராக தானே இருக்கும். என்னதான் வந்து பார்த்து பண்ணாலும் அந்த குழம்பை கம்பேர் பண்ணுறது அவசர குழம்புன்றது கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் தான். ஓகே, இப்போ வந்து ஒரு 5 விசில் விட்டோன்னே இறக்கிட்டு இட்லி வச்சு சாப்பிட வேண்டியதான். நான் படுத்துட்டேன், டயர்டாக இருக்குது. இப்போயே இப்படி இருக்கே. நான் ஒரு மணிக்கு சமைக்க ஆரம்பித்தேன்னு வைங்களேன், ரொம்ப வெயில் அடிக்கும். அதனால் வந்து சீக்கிரமே சமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வெயிலில் நிற்க முடியலங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ண வேறு. எனக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டோமா, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். நான் எக்ஸசைஸ் பண்ணுற டைம் வந்து சமைக்கிற டைம். அதனால் சரி ஓகே, இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிடலாம்.
சமைச்சிட்டு கரெக்டாக நம்ம ரெகுலராக பண்ணுற டைமுக்கு எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இட்லி, இந்த மாதிரி ரத்தம், கொஞ்சமாக மட்டன் குழம்பு, பப்பா பப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. நீங்களும் வந்து வேணும்னா நான் சொன்ன ரெசிப்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதேமாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் வந்து அசத்துங்க. மட்டன் மார்னிங்கில் எழுந்திரிச்சு இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாட்டா.